जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्री प्रभुपादी महाराज करुणम, एन गुरुनाथ करुणम. தொடர்ந்து நம்ம வந்து வீக்லி கிளாஸ் பகவத்கீதை கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் கூடிய அனைத்து மக்களுக்கும் மணிவண்ணன் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மங்களகரமான ஒரு நாள். ஆக்சுவலி நம்மளுடைய குரு மகாராஜ் இஸ் ஹோலினஸ் சைத்தன்ய சந்திர தாஸ் குரு மகாராஜோடைய டிசப்பியரன்ஸ் டே மறைந்த தினத்தை வந்து ஆக்சுவலி 8ஆம் தேதி 3ஆம் மாதம் மார்ச் சண்டே அன்றைக்கி வந்துச்சு முடிஞ்சிச்சு. அப்போ அந்த அன்றைக்கி வந்து நம்ம வந்து எஸ் எ டிசைபிள் நம்ம வந்து ஃபாஸ்டிங் அப்புறம் வந்து ஒரு ஸ்மால் இது செஞ்சோம். பட் அதை பற்றி வந்து நம்ம வந்து க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரைடே நம்ம பேசலாம் சொல்லி பிளான் பண்ணோம். முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து என்னதுன்னா, வெறும் வந்து நம்மளோட குரு பற்றி மட்டும் பேசுகிறது கிடையாது. இந்த டிசிப்ளின்ஸ் டேனா வந்து என்னதுன்னா, ஹரிகிருஷ்ணன் நீங்கள் இங்கேயே உட்காருங்க குரு. அப்புறம் உங்கள் கேங்கெல்லாம் மேலே போய் நீங்கள் இங்கே உட்காரிங்க. அன்னது குருனா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து யார், எதுக்காக நம்ம குரு ரொம்ப அவசியம். அண்ட் ஆல்சோ வந்து என் குரு மகாராஜ் ஸ்ரீ சந்திர குரு மகாராஜ், அவருடைய குரு மகாராஜ் அதாவது பரம்பரிய ஸ்ரீமட் கோர்குண்ட சுவாமி மகாராஜ் மறைந்தப்போ அவங்க பேசின விஷயத்தை அது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, நம்ம வந்து வேறு குரு எடுத்துக்கலாம். சில பேர் புதுசாக வந்துருக்கலாம், சில பேர் வந்து ஆரம்ப காலத்தில் இருக்கலாம், சில பேர் நடுவில் இருக்கலாம், சில பேர் ரொம்ப நாளாக இருக்கலாம். இதனால் நமக்கு என்ன நிறைய விஷயம் கிளியர் ஆகும்னா எஸ் எ டிசைபிளாக நம்ம வந்து எப்படி இருக்கணும், ஒரு சிஷ்யன்னா எப்படி இருக்கணும், ஆன்மீக வாழ்க்கை நம்மளுக்கு எதுக்காக. அண்ட் ஆல்சோ நம்ம கிருஷ்ண பக்தியில் நம்ம வந்து ஒரு நம்மளோட குரு வந்து மாற்றிட்டாங்கன்னா நம்ம வந்து எந்த மாதிரியான மூட் நம்ம டெவலப் பண்ணணும், எந்த மாதிரியான மூட் நம்ம வந்து டெவலப் பண்ணணும், அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா ஷாமகாந்த மாதிரி? ஓகேவா? ரெடியா? ஹரே கிருஷ்ணா. வணக்கம் மகா. எதிர்பார்க்கவே இல்லை நான் யார், நான் கன்னியாக்க மாதிரி இருக்கேன். சரி சரி. ஹரே கிருஷ்ணா. பூர்ணிமாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திதி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 3ஆவது வருஷம் திதி. ஓகேவா? 2024 3ஆவது மாதம் விடிகாலில் கிட்டத்தட்ட வந்து மணி ஒரு 1-2 மணி போல் குரு மகாராஜ் இஸ்கான் கடகிரியில் ஒரிஷாவில் அவர் வந்து அந்த சொல்லுவாங்க உடம்புல கொஞ்சம் பிரச்சனை இருந்தனால ஆம்புலன்ஸ் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இருந்தார். ஒரு 2-3 வாரமாக இருந்தாங்க. பிறகு அதுக்கப்புறம் வந்து கடைக்கு வந்தோடனே தென் அந்த விடிகாலில் கிட்டத்தட்ட பிரம்ம முகூர்த்த டைமில் தென் பகவான் கோபால்ஜியோடைய நேரடி பார்வையில் குருதேவர் வந்து இந்த பூமியை விட்டு அவர் வந்து ஆன்மீகம் வந்து போய் சென்று அடைந்தார். ஓகே, அப்போ அன்றைக்கிலேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து இந்த 3ஆவது ஸ்திதி நம்ம செய்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து என்ன பேர் நான் போட்டிருந்தேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்குள்ள ப்ரோக்ராம் நான் என்ன பேர் போட்டிருந்தேன்? இன்றைக்குள்ள ப்ரோக்ராமுக்கு என்ன பேர் போச்சு பார்க்கக்கூடாது. நந்தினி மாதாஜி, இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் என்ன பேர்? தானா மாதாஜி? அப்போ யாரும் போஸ்ட் பார்க்கல. இவன் சரி சும்மா அனுப்பிவிடுவான். இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் என்ன பேர்? விராக உற்சவம். விராக உற்சவம்னா என்ன அர்த்தம்? ஐயோ இவன் இங்கிலீஷில் போடலையே. ஏன் தஞ்சி வந்து கேட்டா, அதாவது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஜீவாத்மா நம்ம நார்மலாக வந்து மறைஞ்சிட்டோம். ஓகேவா? அதை மறைஞ்சிட்டும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? செத்து போயிட்டாங்க, காலம் ஆயிட்டாங்க. ஓகேவா? மறைஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப குறைவாக யூஸ் பண்ண நினைக்கிறேன். மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க போதுச்சு. என்ன சொல்லுவாங்க? எஸ், இறந்து போயிட்டாங்க. ஓகே, இறந்து போயிட்டாங்க, தவறிட்டாங்க. இறைவனடி சேர்ந்தார். அதெல்லாம் வந்து உங்கள் மனுஷால பார்க்க ரொம்ப கஷ்டம். ரொம்ப அந்த வேர்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க. அப்போ நம்ம வந்து இறந்துட்டாங்க, தவறிட்டாங்க இந்த மாதிரி சொல்லுவோம். பட் வந்து பார்த்திங்கன்னா குரு ஆச்சாரியர்கள் வைஷ்ணவர்கள் அவங்க வந்து மறையிறது. அது யாராக இருந்தாலும் இப்போ குருவை பற்றி பேசுறதுனால இது எல்லாருக்கும் பொதுவாக பொருந்தும். இது வந்து குரு வந்து மறையிறது வந்து அதுவும் வந்து ஒரு மறைவு தான். ஆனால் நம்ம ஏன் இது வந்து விராக உற்சவம்னு சொல்கிறோம், ஏன் வந்து இது வந்து குளோரிஃபை பண்ணுறோம்? காரணம் என்னென்னா, பகவானோட பக்தர்கள் இது ரெண்டுமே வந்து என்றைக்குமே வந்து அவங்க வந்து தோன்றுறதும் மறையிறதும் இப்படி தான் நம்ம சொல்லணுமே தவிர பிறக்கிறது இறக்கிறது நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? எப்படி வந்து சூரியன் வந்து தோன்றுறது, ஓகேவா? சூரியன் வந்து இப்போ மறைஞ்சிருச்சு,
அதுக்குன்னு சூரியன் வந்து இல்லைன்னு சொல்லுவாங்களா அஸ்வினி மாதாஜி? இப்போ சூரியன் இருக்கா இல்லையா இப்போங்க? இல்லை, இப்போ இங்கே இருக்கா இல்லையா? இப்போ இல்லை. ஆனால் அதுக்குன்னு சூரியனை வந்து அறவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ அப்போ சூரியன் இப்போ எங்கே இருக்கும்? இப்போ இந்த டைமில் எங்கே வந்து சன் ரைஸ் ஆகும்? இப்போ யூஎஸ்ஆ இல்லை அடிச்சுரிங்களா சும்மா? உண்மையா யூஎஸ்ஆ வந்துச்சு. ஓ, அப்போ அவங்க நம்ம பின்னாடி இருக்காங்களா? ஒன் டே பேக்கா? ஓகே. அப்போ நம்ம வந்து சூரியன் வந்து இன்னொரு இடத்துல உதயமாகுது. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மறையுது, இன்னொரு இடத்துல சூரியன் உதயமாகுது. அதே போல் குரு பகவான் வைஷ்ணவர்கள் ஒரு இடத்துல மறைகிறாங்கன்னா அவங்க இன்னொரு இடத்துல வந்து அவங்களுடைய சேவைகள் செய்வாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பெஷலி ஸ்ரீ ஸ்ரீமன் கௌரவணேஸ்வர மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணும் போதோ இல்லை வந்து பிரேமத்தை வந்து சொல்லுவோம். நம்ம ஜெய ஓம் விஷ்ணு பாத பரமஹம்சம் சொல்லுவாங்களே, நம்ம எப்போதும் சொல்லுவோம். அவங்கள வந்து புகழ்ந்து பேசி நமஸ்காரம் பண்ணுவோம். ஸ்ரீ ஸ்ரீமன் கௌரவ மகாராஜ், நான் மற்ற மகாராஜ் நான் சொல்லலை, ஸ்ரீ ஸ்ரீமன் கௌரவ மகாராஜ் வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, நித்திய லீலா பிரபசீலா ஸ்ரீ ஸ்ரீமன் அந்த மாதிரி சொல்லி பயப்போம். நித்திய லீலா சொல்லி வார்த்தை பயப்போம். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த மகாராஜ் பயப்பாங்க. பட் ஸ்ரீ ஸ்ரீமன் கௌரவ மகாராஜ் வந்து அந்த நித்திய லீலா வார்த்தையை பயக்க மாட்டார். ஏன்னு தெரியும் மதஜி? மதஜி, நித்திய லீலான்னா என்ன அர்த்தம்னா குரு வந்து நித்தியமாக பகவான் லீலைக்குள்ள போயிட்டாருன்னு சொல்லி அர்த்தம். அதான் அதோட அர்த்தம். ஆனால் ஸ்ரீ ஸ்ரீமன் கௌரவணேஸ்வர மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த வார்த்தையை பார்க்க மாட்டார். காரணம் என்னன்னா நித்திய லீலா அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் பகவான் இடத்துக்கு முழுக்க வந்து போயிட்டாங்கன்னு சொல்லும் போது அது என்ன அர்த்தம் ஆகுதுன்னா இங்கே வந்து அந்த குரு இங்கே இல்லை, அதுதான் அங்கே அர்த்தம் கொடுக்குது. அதனால வந்து என் குரு எப்போதும் என் கூட தான் இருக்கிறாரு, எப்போதும் என் கைப்படி இருக்கிறார். அதனால தான் அவர் என்ன பண்ணுவார், ஜெய ஓம் விஷ்ணு பாத பரமாம்ச பரிவதாக ஆச்சாரிய அசோஸ்தர சதா ஸ்ரீ ஸ்ரீமன் சொல்லி அவங்க பேர் யாரும் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ குரு என்பது என்றைக்குமே வந்து அவர் வந்து இறக்குறதோ இல்லை பிறக்கிறதோ கிடையாது. அவர் வந்து மறையிறாரு. அது வாஸ்கர் அப்படி வந்துருங்க. கொஞ்சம் இப்படி பண்ணி நீங்கள் இங்கே வந்துருக்கு ப்ரோ. இந்த தொங்கலுக்கு வந்துருங்க. அப்போ என்னது அன்னைக்கு 8ஆம் தேதி 3ஆம் மாதம் நம்மளுக்கு சண்டே நம்மளுக்கு வந்து குருதேவருடைய திருவோதிதி. ஓகே. விராஹா உற்சவம்னா வந்து என்னதுன்னா நம்மளுக்கு 2 விஷயம் இருக்குது. ஓகேவா? நான் இன்னைக்கு வந்து கேள்வி கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஜஸ்ட் கேளுங்க, பிறகு பின்னாடி கேள்வி வந்து நீங்கள் கேட்கலாம். விராஹா உற்சவம்னா வந்து என்னன்னா நம்மளுக்கு 2 வகையான இது இருக்குது. ஒன்று என்னது 2 வகையான டிஃப்ரென்ஸ் இருக்குது. விராகாக்கும் அதாவது வந்து விராகனா வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேஷன், பிரிவுன்னு அர்த்தம். ஓகேவா? என்ன ஆல்சோ லெமெண்டேஷன், இங்கிலீஷில் லெமெண்டேஷன் வந்து என்னதுன்னா துக்கம்னு அர்த்தம், இல்லை கவலைன்னு அர்த்தம். இந்த கவலைக்கும் பிரிவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் செப்பரேஷன் அண்ட் லெமெண்டேஷன்? கவலைக்கும் பிரிவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இல்லை துக்கம், கவலைக்கும் பிரிவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? விராகாக்கும் என்ன சொல்லுவாங்க, துக்கானா வந்து லெமெண்டேஷன் இங்கிலீஷில். துக்கத்துக்கும் பிரிவுக்கும் என்ன வித்தியாசம்? நிறையா வித்தியாசம். நான் பார்க்கறது 2 சேமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் 2த்துக்கும் பல வித்தியாசம் இருக்குது. துக்கம் அதாவது லெமெண்டேஷன், துன்பம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எதனால் ஏற்படுதுன்னா, லெமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய மனதில் ஏற்படுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம மனசில், 2மே நம்ம மனசில் ஏற்படுது. ஆனால் துக்கத்துக்கு என்ன அர்த்தம்னா சாதாரண டெம்பரவரியான தற்காலிகமான ஒரு விஷயத்து மேலே அது இல்லாமல் போகும்போது, ஒரு தற்காலிக விஷயம் நம்மளுக்கு இல்லாமல் போகும்போது அங்கே நம்மளுக்கு துக்கம் ஏற்படும், கவலை ஏற்படும், சோகம் ஏற்படும். ஓகேவா? ஆனால் விராகா செப்பரேஷன், பிரிவு என்பது வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம பௌதிகமான விஷயத்துக்கு, தற்காலிகமான விஷயத்துக்கு அது வந்து அங்கே என்ன சொல்லுது, அந்த செப்பரேஷன் வராது. செப்பரேஷன்னா வந்து என்னது, அந்த பிரிவு உணர்வு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்மீக ரீதியில் தான் நம்மளுக்கு இந்த பிரிவு என்ற உறவு கிடைக்கும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆன்மீக ரீதியில் பிரிவு எப்படி கிடைக்குன்னா, இப்போ ஒரு குரு வந்து மறைஞ்சிட்டார். ஓகேவா? ஒரு குரு வந்து நீங்கள் குரு எடுத்திருக்கீங்க, அந்த குரு உங்களுக்கு டீச்சிங் பண்ணுறாரு, குரு மறைஞ்சிட்டாரு. குரு எப்போ இந்த பூமி விட்டு மறையாரோ அந்த காலகட்டம் டிசைபிளுக்கு, சிஷியர்களுக்கு அது வந்து ஒரு வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பிளாக் பீரியட் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க குரு? கருப்பு காலமா குரு? இருட்டான காலம். என்னது?
கருப்பு அத்தியாயமா? காலத்து அத்தியாயமா சொல்லுவாங்க. அப்ப மேல சாப்பிட முடியும் பாக்குறேன். அதாவது இருட்டான காலங்கள், ஓகேவா? ஏன்னா இது வந்து எல்லா காலகட்டத்திலையும் நடந்திருக்கு. ஏன்னா குரு வந்த பிறகுதான் அதுக்கப்புறம் தான் பெரிய ஒரு விஷயம் நடக்கும். டிசைபிள் சிஷ்யர்கள் எப்படி அவங்க வழி நடத்த போறாங்க, எப்படி பரப்புறாங்க, அங்கதான் ஒவ்வொரு காலத்துல பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ஈவன் அது பார்த்தீங்கன்னா மத்வாச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், எல்லா ஆச்சாரியர்கள் காலகட்டத்திலையும் பக்தி சித்தாந்த தக்கு சில புரோபாதர் எல்லாம் குரு மறையும் போது அவங்க சிஷ்யர்களை ஒரு சலசலப்பு எல்லாருக்கும் ஒன்று ஒன்று வரும். ஓகேவா? அடுத்த கட்டம் யாரு, அடுத்த கட்டம் யாரு, நான் தான் அடுத்த லீடரு, நான் தான் அடுத்த லீடரு. எஸ் எ டிசைபிள் நம்ம வந்து அது எப்படி நம்ம வந்து அதை வந்து இது பண்ணணும், அதெல்லாம் பிறகு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த குரு வந்து எப்போவுமே நம்ம குரு வந்து நம்ம கூட தான் இருக்கிறார். குரு வந்து நம்ம கூட தான் இருக்கிறார். ஆனால் வெளியில் வந்து அது வந்து பிரிவாக இருந்தாலும் அந்த குருவோடைய எப்போதும் என் கூட இருக்க நினைக்கும் போது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மீளனா, அதாவது வெளியே வந்து விராகா, உள்ளுக்குள்ளே மீளனா ஒன்றா இருக்குதுன்னு அர்த்தம். வெளியில் வந்து பிரிவு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எப்போதுமே குரு இருக்கிறாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு இப்போ அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி குரு வந்து எதுக்காக நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், எதுக்காக குரு வேணும்? மேனகா மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. கோச்சிக்காதீங்க மாதாஜி, சும்மா தான் மாதாஜி, எல்லாரையும் கேட்போம். சொல்லுங்க மாதாஜி. ஏன் மாதிரி நம்ம புக்கு படித்து நம்ம வந்து சொந்தமாக வந்து பக்தி பாதிக்குள்ள இல்லை ஆன்மீகம் தெரிஞ்சிக்க முடியாதா? அது உங்களை மட்டும் இல்லை, பொதுவாக தான் கேட்குறேன். சொல்லுங்கள், உங்கள் டைம் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பதில் தான் சொல்லலாம். ஏன் புக்கு படி தெரிஞ்சுக்க முடியாதா மாதிரி? புக்கு நிறைய போட்டிருக்கு, யூடியூப்பில் போடுது, முட்டையாக ஆன்லைன் கிளாஸ் ஓடுது, அங்கங்கே சென்டரில் கிளாஸ் கொடுக்குறோம், பகவான் கிருஷ்ணனை பற்றி பேசுகிறோம், பகவான் கிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், நாம் ஜெபம் பண்ணுறோம், கையில் ஜெபம் மாலை காசு கொடுத்து ஜெபம் மாலை கிடைக்குது, ஓகே சாண்டிங் பண்ணுறோம். இதுக்கு மேலே ஒன்றும் என்ன வேணும்? குரு தேவையா அப்படின்னு ஒருத்தன் கேட்பாங்க. என்னமே ஒருத்தன் கேட்பான், அதுக்கு என்ன பதில் இருக்கு? சொல்லுங்க, ஜாலியாக பேசுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 நாளாச்சு உங்களை பார்த்து நான் வேற. ஓகே, கைத்தட்டு கொடுங்க அதிகம் மதிஜிக்கு. வெரி குட். வேற மதிஜி மதனமே மதிஜி, நோ ஐடியா. குரு எதுக்காக அவசியம்? ஓகே, வெரி குட் மதி, வெரி குட். அதாவது குரு எதுக்காக அவசியம்னா, பகவான் இந்த உலகத்தை பகவான் வேணாம், கடவுள் இந்த உலகத்தை படிச்சிருக்காரு, நம்புறோமா இல்லையா? சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சக்தி, சம்திங் வாட் எவர், ஏதோ ஒன்று படைக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தை. இல்லைன்னா வந்து எதுவுமே நடக்காது. நீங்கள் அது வந்து ஒளின்னு சொல்லலாம், இல்லை இயற்கை சக்தின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து வாட் எவர் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் ஒரு மிஷின் ஒன்று ஓடுது. இது நம்மளை சுற்றி ஒரு மிஷின் ஓடுது. காலையிலாவது நைட்டாவது ஒருத்தன் இதே ஹாஸ்பிட்டல் கூலி ஹாஸ்பிட்டல் எடுத்துங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கா வெளி மதாஜி? நீங்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஒரு 2 பீஸ் போயிருக்கும், ஒரு 4 பீஸ் புதுசாக வந்திருப்பாங்க, பூமிக்கு வந்திருப்பாங்க. இந்த கூலி ஹாஸ்பிட்டல் நடந்துக்குமா இல்லையா? இந்தமாரி ஒவ்வொரு இடத்துலையும் இறக்குது பிறக்குது. இப்போ ஒரு சிஸ்டம், ஒரு மிஷின் ஓடிட்டே இருக்குது. இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த பூமியில் வந்து பிறக்கிறோம், சாவுறோம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜடரே சைனம். சங்கராச்சாரியர் வந்து சிவபெருமான சங்கராச்சாரியர் வர்றார். அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தை பிறக்கிறோம், சாவுறோம், இப்படியே அந்த லைஃப் ஓடிட்டு இருக்கு. இதில் நம்ம வந்து மனச பிரிவு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், வெரி வெரி ரேர். மனச பிரிவு எப்போ கிடைக்கும்? எப்போ நம்மளுக்கு மனச பிரிவு கிடைக்கும்? நம்ம வந்து புல்லு சாப்பிட்டாவா? இல்லை அது ஓகே. மனசு எப்படி உங்களுக்கு எப்போ கிடைக்கும்? ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டம். துர்லப மானுஷ ஜென்மா. துர்லபம்னா ரொம்ப கஷ்டம். நம்ம நினச்சிக்கிறோம், நான் பாரு, யார் தெரியுமா, அவர் பகவான் வந்து நம்மளுடைய பர்த் சர்டிஃபிகேட் போட சொல்லி எடுத்தாருன்னா, நீ போன வாட்டி பண்டியா இருந்த தெரியுமா, அவருக்கு அங்கேருந்து கேட்பாரு. அதுக்கு போன வாட்டி நீ பேயா இருந்த தெரியுமா, அதுக்கு போன வாட்டி நீ பிசாசா இருந்த தெரியுமா. நம்ம இந்த பிரிவில் மட்டும்தான் நம்ம வந்து மனுஷனாக இருக்கிறோம். ஓகேவா? மனிதனாக நம்ம எடுத்து பிறக்கிறதுக்கு நம்ம பல புண்ணிய செயல்கள் செஞ்சு வந்தனால தான் நம்ம மனுஷனாக பிறக்க முடியும். ஓகேவா? அப்போ நம்ம மனுஷனாக பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன வந்திருக்கோம்னா, கண்டிப்பாக போன பிரிவில் நம்ம வந்து மனிதனாக இருந்துக்கலாம். ஆனால் ஒரு 2-3 பிரிவுக்கு கண்டிப்பாக நம்ம மிருகமாக தான் நம்ம இருந்திருப்போம். ஓகேவா? எப்போ நம்ம பசு உடம்பு எடுக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் நம்ம மனசு உடம்பு கிடைக்கும்னு சொல்லி சாஸ்திரங்கள் போடப்பட்டிருக்கு. ஓகேவா? சில இடத்துல டேரக்டாக கூட சில ப்ரொமோஷன் கிடைச்சி மனசு பிரிவு எடுக்கலாம்.
ஆனால் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல பசுவாக பிறந்த பிறகு அடுத்து அவங்க வந்து மனிதனாக பிறகு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனிதனாக பிறந்த பிறகு கடைசியா வந்து சாகும்போது உதாரணத்துக்கு ஒரு கணவரும் ஹஸ்பண்டும் பேசிக்கிறேன் வச்சுங்களேன், அம்மா நீ தான் எனக்கு அடுத்த பிரிவு, நீ தான் எனக்கு மனைவியாக வரணும் அப்படி கேட்குறாங்கன்னா அடுத்த பிரிவு அவங்களே மனைவியாக வருவாங்க. உங்களுக்கு நீங்கள் தான் எனக்கு அடுத்த பிரிவு கணவனாக வரணும். அவரும் அடுத்த பிரிவில் கணவனாக வருவாரா? அம்மா நீ தான் எனக்கு அடுத்த பிரிவு எனக்கு அம்மாவாக வரணும், ஏன்னா இந்த வருஷம் உன்னை சாவடிச்சிட்டேன், அடுத்த பிரிவு உன்னை சாவடிச்சிடணும். இந்த ட்ராமாலாம் அங்கே கிடையாது. ஓகேவா? இங்கே வந்து எப்படின்னா நீங்கள் பினாங்க தெப்பத்துள்ளா போயிருக்கீங்களா? அந்த பினாங்கில் தெப்பத்துள்ளா நடக்கும். அங்கே போய் கடலில் வந்து விளக்கு விடுவாங்க, ரொம்ப ஃபேமஸ் அது. ஓகேவா? அந்த விளக்கு விட்டிங்கன்னா கடலில் விளக்கு விடும்போது அந்த விளக்கு இங்கே போவோம் அங்கே போவோம் அங்கே யார் விளக்கு யார்கிட்ட போணுச்சு தெரியாது. அந்த மாரி நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஒரு செட்டு அப்பா அம்மா பிள்ளைங்க, அடுத்த பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேற ஒரு செட்டு அப்பா அம்மா பிள்ளைங்க. ஆனால் மனசுனா இருக்கணும் அவசியம் இல்லை. அது வந்து கரடியாக இருக்கலாம், பூனியாக இருக்கலாம், வாழை மரமாக இருக்கலாம், தென்னை மரமாக இருக்கலாம், அது வந்து பாப்பாத்தியாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகேவா? இல்லை நான் அடுத்த பிரிவு நான் உனக்கு தான் பிள்ளையை அனுப்பிருப்பேன், நீ எவ்வளோ வேணா நான் டைலாக் சொல்லிக்கோ, ஆனால் நாங்கள் உடனே வந்து அனுப்ப மாட்டோம். ஏன்னா சிஸ்டம் அப்படி தான் ஓடுது. ஓகேவா? அதுவும் இன்னொரு கொடுமை வந்து என்னன்னா 7 ஜென்மம் தாங்க இருக்கு. 7 ஜென்மம் யாராச்சும் எழுதி கொடுத்தாங்களா? எங்களுக்கு 7 ஜென்மம் தான் இருக்கு, 7 ஜென்மம் தான் இருக்குன்னு அங்கே சிவபெருமான் சொல்றாரு. அது ஜென்ம அது சொல்லுவாங்க, புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் ஜெட்டரே சைனம், திருப்பி போகிறோம் திருப்பி வரும் சொல்றாரு. அங்கே வந்து அவையார் பாட்டி என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க வருவோம் அது சொல்லுங்க, என்னது அரிது மாநிலனாக பிரித்தல் இது அவங்க சொல்லியிருக்காங்களா? அரிது 7 பிரிவு தான் மனசு பிரிவு பொறுப்பான அறிவு போட்டுருக்காங்களா? நம்ம இங்கே டைலாக் என்ன பேசுகிறோம்? நம்மளே வள்ளுவர், நம்மளே வந்து அவையார் பாட்டி, நம்மளே புதுசாக மாற்றி எழுதுறது. ஓகேவா? அப்போ மனசு பிரிவு வெரி வெரி ரேர். இந்த மனசு பிரிவை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் பகவான் இந்த பூமி வராரு. எம்இ ஆஃபீஸ் சாரி யதாஹிதாஹி தர்மஸ்ய கிளானி பவதி பாரதா. நான் வந்து ஒவ்வொரு யுகத்துலேயும் நான் வந்து தோன்றேன்னு. இப்போ பகவான் தோண்டிட்டாரு, காட்சி கொடுத்துட்டாரு, புக்கெல்லாம் கொடுத்து போயிட்டாரு, உடனே நம்பிடுவானா? நம்ப மாட்டான் அந்த மனசு பிரிவி. அதுல 1008 கேள்வி கேட்பாங்க. ஓய் ராமாயணம் வந்து நீ படிக்கிற ராமாயணம் ஒரிஜினல் இல்லை, ராமரே வந்து அங்கதான் இருந்தாரு, இதெல்லாம் வந்து வேற, அது வேற, கடவுள் இருந்தா இப்போ வர சொல்லு. அமெரிக்கா ஈரான் கூட்டு போறாங்களா, ஈரான் உங்க கடவுள் ஏன் காப்பாற்ற மாட்டான்? ஏன் உங்க கடவுளை காப்பாற்ற மாட்டாரு? உங்க கடவுள் தான் 10 கை வச்சிருக்காரு, எல்லாம் கோவர்தம் தூக்குறாரு, ஏன் இங்க வந்து பொம்மை தூக்கிட்டு போக வேண்டுனே அப்படின்னு கேட்பாங்க. உண்மையா இல்லையா மாதாஜி? அது உங்க பேர் நான் மறந்துட்டேன். குகன் தங்கச்சி நிவேதா வினிதா கட்டாலே வினிதா மாதாஜி. ஸ்கூலில் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஐயோ அந்த ஆளு கோவந்தம் மொழி தூக்கிட்டாரு, இப்போ வந்து எதை தூக்க போறான்னு தெரியலையே. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஹரிகிருஷ்ணா நீங்கள் வழிபார நீங்கள் வந்து என்னது பிரம்மச்சாரியாக இருக்கீங்க, கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க. ஆனால் உங்கள் கிருஷ்ணர் வந்து 1008 மனைவி கல்யாணம் பண்ணியிருக்காரு, 1608 மனைவி கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? அது உண்மையில சமக்கந்த மாதிரி. இப்போ நானே நாஸ்திகனா மாதிரி கேள்வி கேட்பேன் வேறு வேடத்தில் வந்து. இப்போ எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? அப்புறம் உங்கள் கடவுள் வந்து மகாபாரத போல கெட்டவங்களை சாப்பிடு நல்லவங்க காப்பாத்துரு, உங்கள் கடவுள் பாரபட்சம் பார்க்குறாரா? இந்த கேள்வி எங்கே ஆன்சர் கிடைக்கும்? புக்கு புரட்டுறோம், ஒன்றும் தெரிய மாட்டுது, என்ன பண்ணுறது? இதுக்கு தான் என்ன வேணும் புரிச்சா மாதிரி? எஸ் குரு வேணும். குரு வந்து என்ன சொல்லுவார்? அந்த கதையை திருப்பி சொல்லிட்டு போவாரா? மகாபாரத கிருஷ்ணர் வந்து வண்டி ஓட்டினாரு, அர்ஜுனன் வந்து அம்பு விடும் போது இவர் வந்து கீழே டிரைவராக இருந்தார், அப்புறம் வந்து கர்ணனை சாவடிச்சாங்க, பீஷ்மன் சாவடி, அதே கதை சொல்லியிருப்பாரா? அதே கதை சொல்லணும்னா நம்ம ஸ்பெஷல் வீட்டில் யூடியூப்ல பார்த்து போயிடலாமே. கரெக்டா இல்லையா மாதாஜி, வினிதா மாதாஜி? அப்போ எதுக்கு குரு வேணும்? திருப்பி அதே கதை கேட்கறதுக்கா? எதுக்கு குரு அல்ல மாதாஜி? நம்மளுக்கு வந்து 2 வகையான நாலேஜ் இருக்குது. ஒன்று அப்பாட்ட வச்சார், ஒன்று தத்துவ வச்சார். தத்துவ நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் குரு. தத்விதி பிரணிபாத்தேனா பரிப்பிரசன சேவையா உபகாந்திதே ஞானம் ஞானினா தத்துவ தர்ஷனா. சாப்டர் 4ல் பகவத் தெளிவாக சொல்கிறாரு. ஒரு குரு கிட்ட ஒரு ஆன்மீக ஆட்சியை கிட்ட எப்படி நம்ம வந்து குகன் பிரபு ஓகே எதுவும் முன்னுக்கு வந்துங்க குரு, அப்படியே முன்னுக்கு வந்துங்க எல்லாரும், அங்கே கொஞ்சம் பின்னாடி அப்படியே முன்னுக்கு வந்துங்க. அதாவது தத்விதி பிரணிபாத்தேனா பரிப்பிரசனா சேவையா 3 விஷயம். தத்விதி பிரணிபாத்தேனா பரிப்பிரசன சேவை என்னதுன்னா மொதல் வந்து நம்ம சரணாகதி அடையணும் ஒரு வைஷ்ணவர்கிட்ட. ஓகேவா? 2வது சேவை செய்யணும், அடக்கமாக இருக்கணும். 3வது சேவை செய்யணும். இந்த 3 குவாலிட்டி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து தத்விதி பிரணிபாத்தேனா பரிப்பிரசன சேவை உபகந்தி ஞானம் ஞான தத்துவத்தை ஞானத்தை உணர்ந்தவங்க அந்த தத்துவத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அங்கே ஞானினா தத்துவ சரித்திர தரிசனம் சொல்ல கதை மட்டும் சொல்லுவாங்கல்ல, தத்துவ தரிசனம். தத்துவம்னா என்ன? அது
அவங்க தத்துவத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. தத்துவம்னா என்னது, ஏன் வந்து பகவான் வந்து முந்தி வந்தார், ஏன் இப்போ கலியுகத்தில் பகவான் வரல, ஏன் பகவான் கலியுகத்தில் வரவே வர மாட்டாரா, வேறு எப்படி வந்திருக்கிறாரு, ஏன் வந்து எல்லாரும் அடிச்சுட்டு சாவுறாங்க, ஏன் ஒருத்தன் கடவுள் நம்புறான், ஏன் ஒருத்தன் கடவுள் நம்ப மாட்டான், ஏன் வந்து ஒருத்தன் பிறக்கும் போது ஊனமாக பிறக்கிறாங்க, ஏன் ஒருத்தன் பிறக்கும் போது நல்லவனா பிறக்கிறான் ஆனால் அவன் ஏழையாக இருக்கிறான், ஒருத்தன் கெட்டவனா இருக்கான் ஆனால் சந்தோஷமா இருக்கான். இது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறத வந்து யாரு, எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது யாரு, குரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட குரு வந்து பார்த்தீங்கன்னா பகவானால இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. சக்குடா தில்லோ, நம்ம குரு அஷ்டகம் படிக்கிறோம் ஓகேவா. சக்குடா தில்லோசே ஜென்மே ஜென்மே பிரபுசே. அதாவது என்னன்னா, நம்மளுக்கு ஒரு குரு எடுக்கிறோம்னா அந்த குரு வந்து நம்ம எடுக்கிறோம், அந்த குரு நம்மளுக்கு தீட்சை கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, நம்ம இந்த கிருஷ்ண பக்தியில் வரும்போது நம்ம தீட்சை கொடுக்குறாங்க. தீட்சை கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, 4 பாவங்களை நீ செய்யக்கூடாது. 4 பாவங்கள் வந்து என்னது, மது, ஆல்கோஹால் ஓகேவா, மாதுனா தகாத ஆண் பெண் உருவ கூடாது, மது மாது சூது, எந்த ஒரு சூது கேம்பிளிங் எதுவுமே இருக்கக்கூடாது. 4வது நான் வந்து சூது புலால், ஒரு உயிர் கொண்டு சாப்பிடக்கூடாது ஓகேவா. அப்போ இதெல்லாம் நம்ம பக்குவம் ஆன பிறகு குரு கிட்ட தீட்சை வாங்குறோம். இப்போ குரு என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, சும்மா உட்காந்துட்டு மேலேருந்து நம்ம ஜவமாலை கடையில் வாங்க ஜவமாலை கொடுத்து போகிறாரா, குரு அங்கே ஜவமாலை கொடுக்குறாரா இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் அபிராயம் வந்துச்சு, சும்மா அவர் கையில் ஒரு ஜவம் பண்ணிட்டு ஹரிகிருஷ்ணா ஜவம் பண்ணிட்டு கொடுக்குறாரு. சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க, யாருக்கு ரிலேஷன், குருக்கா இல்லை மதஜி, எதுக்காக ஜவமாலை கொடுக்குறாரு குரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன் பார்த்தீங்கன்னா தீட்சை நடக்கும்போது அந்த டிசைபிள் இங்கே உட்காந்துருப்பாங்க, குரு என்ன பண்ணுவார், ஜவமாலை பிடிச்சி 4 கோட் பாட ஃபாலோ பண்ணுவியா, ஃபாலோ பண்ணுறேன் குருதேவா, ஜெபம் பண்ணுவியா, ஜெபம் பண்ண குருதேவா, இன்னிலேருந்து உனக்கு வந்து ஆன்மீக பேர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்மீக பேர் கொடுப்பாங்க. கிருஷ்ணன் புரியுதா, கிருஷ்ணன் பிரபு 2 கிருஷ்ணன் இருக்கீங்க, அவரு கிருஷ்ணன் தான் வருவோம். ஓ அவர் கிருஷ்ணனா, புரியுதா கிருஷ்ணன் பிரபு, குரு வந்து அப்படியே கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே வந்து சத்தியம் பண்ணுறோம், ஓகே நம்ம இதை பண்ணுவேன்னு, ஓகே அன்னிலேருந்து நம்மளுக்கு ரியலைஸ் வந்துடுமா மாதாஜி, அன்னிலேருந்து நம்மளுக்கு எல்லாம் முளைச்சிருமா, அதுதான் ஸ்டார்டிங்கு, அதுதான் ஆரம்பம் ஓகேவா. எதுக்காக ஜெபமாலை கொடுக்குறாரு, என்ன அர்த்தம், புது வாழ்க்கை நம்ம ஆரம்பிக்கிறோம், அன்னிலேருந்து நம்ம புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம். எதுக்காக கொடுக்குறாங்க அந்த ஜெபமாலை, எதுக்கு கொடுக்குறாங்க, மாத கை தட்டி கொடுங்க மதனமே மாதைக்கு. பிரம்மாண்டே பிரமித்தே கோன் பாக்கியவான் ஜீவா, குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பிஜா. பிஜானா பக்தி லதா பிஜானா ஆன்மீக பக்தி என்ற விதையை நமக்குள்ள கொடுக்குறாரு குரு. அந்த ஆன்மீக பக்தி விதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசு ஆல்ரெடி வந்து பல பாவங்கள் பண்ணியிருக்கு. அப்போ அந்த யக்கியம் வளர்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த யக்கியா மூலியமாக தான் குரு வந்து நம்மளை பாவத்தை எடுப்பார். ஏன் யக்கியா மூலியமாக பாவத்தை எடுப்பார், சொந்தமாக அவர் வந்து காட்சி கொடுத்து எடுக்க முடியாதா, நான் எல்லாரும் காட்சி கொடுக்குறேன், எல்லாரும் தரிசனம் கொடுக்க சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுக்க முடியாதா, இப்போ ஹீலிங் பண்ணலாம் பண்ணுறாங்களா, ஏன் மாதிரி கரெக்டாக இல்லையா, ஹீலிங்லாம் பண்ணுவாங்க, இப்போ வெளியெல்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி ஹீலிங் பண்ணி எல்லாம் பாவத்தை எடுக்க முடியாது. ஏன் யக்கியா வைக்கிறாங்க, ஏன் ஒரு வீட்டில் வந்து புதுசாக வந்தால் ஏன் யக்கியா, ஒரு இடத்துக்கு ஒரு இது வாட்டவர் என்ன பண்ணாலும் ஏன் யக்கியா வைக்கிறாங்க, வாய் புரிவை எரிச்சாலாம் புரிவை ஆரம்பிச்சு அது அப்படி கிடையாது, சும்மா எரிக்கிறதுனால எல்லாம் பிரிஃபை கிடையாது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னமோ இருக்கிறோம், வீட்டில் என்னென்னமோ இருக்கிறோம், அதுலேயும் நம்ம இந்த ஜாமலை போட்டால் எங்கள் வீடு பிரிஃபை ஆகிடுச்சு ஆகுமா. எக்கியா என்னத்துக்கு என்ன அர்த்தம், எக்கியாவில் என்ன இருக்குது, நெருப்பு இருக்குது ஓகேவா. அந்த நெருப்பு ஃபயர் வந்து என்ன அர்த்தம்னா, இந்த ஃபயர் என்ன பண்ணுன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஒரு டோல்கேட் மாதிரி. இப்போ உதாரணம் புரியணும்னா, நீ ராமாயணத்தில் ராவணன் சீத்தையை கடத்த போகிறாரு, அங்கே வந்து முனிவர் மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டார். அந்த முனிவர் மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டோன்னே சீதா தேவியை வந்து வெளியே கூப்பிட்றாரு, கரெக்டா இல்லையா, போகிறாரு, எங்கே போகிறீங்க, உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க, அம்மா ஓகே 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 போக அதான் நான் பசு அம்மா கண்ணுக்குட்டி. அதாவது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் சீதையை கடத்த போகிறாரு. ராவணன் சீதையை கடத்த போகும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ண, லட்சுமணர் ஒரு ரவுண்டு போட்டு போயிருப்பார், வெளியே வராதிங்கன்னு. இப்போ ராவணன் வந்து உள்ளே போய் அவங்க வெளியே கூட்டிகிட்டு போகணும். இப்போ என்ன பண்ணுவார், ஒரு சுவாமிஜி மாரி ஒரு முனிவர் மாதிரி வேஷம் போட்டு போய் நிற்பார். ஆனால் அந்த லைனை தாண்டி போக முடியாது ஓகேவா. ஆனால் அப்படி இப்படி கொஞ்சம் ட்ரிக்ஸ் பண்ணி அவங்களை வெளியே வச்சுடுவார். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பலராமர் அந்த அக்னி கூட போட்டு போயிருப்பாரு. அந்த அக்னி என்ன பண்ணுன்னா, சீதாதேவி அந்த இடத்த கிராஸ் பண்ணி அந்த லைனை கிராஸ் பண்ணும்போது அக்னி தேவர் என்ன பண்ணுவார்னா ஒரிஜினல் சீதாவை உள்ள எடுத்துக்குவார், மாயா சீதாவை தான் வெளியே அனுப்புவார். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே நடக்குன்னா அக்னியில நடக்கும். ஓகேவா? அதனால தான் குரு அந்த அக்னியில் நம்மளுக்கு தீட்சை அவங்க கொடுத்த பிறகு அக்னி வைக்கிறாங்களே, அந்த அக்னியில் தான் நம்மளோட பாவத்தை அவர் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து நம்ம மனசை சுத்தப்படுத்துவார். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அக்னியில் தான் நடக்கும். அதுக்காக தான் எக்கி வளர்க்குறாங்க. அதுவே ஆக்சுவலி வந்து அது கூட நம்மளுக்கு தேவையே இல்லை. ஆனால் அது ஆக்சுவலி ரிச்சுவலாக நம்ம வந்து செஞ்சு ஆகணும். ஓகேவா? அப்போ குரு வந்து நம்மளுக்கு வந்து தீட்சை கொடுத்து போய் எல்லா பாவத்தையும் அவர் எடுத்துக்கிறாரு. யாராச்சும் எடுப்பாங்களா மாதாஜி? நம்ம மக, நம்ம கணவர், பிள்ளைங்க, இல்லை எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா எடுப்பாங்க. யாராச்சும் நம்ம பாவத்தை எடுத்துக்குவாங்களா? சொந்த பிள்ளைங்க யாரும் எடுக்க மாட்டாங்க, பாவம் எடுக்க மாட்டாங்க. ஒன்லி வந்து ஒரே ஒரு ஆள் யாருன்னா குரு மட்டும்தான் நம்ம பாவத்தை எடுத்துக்குவார், வேறு யாருமே எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குரு வந்து நம்ம மனசு என்ன பண்ணுறாரு, தூய்மையாக ஆக்கிறாரு. அந்த நேரத்தில் நம்ம மனசு தூய்மையாக ஆயிடுது. எந்த வகையான பாவத்தை எல்லாம் எடுத்துட்டாரு. பார்க்கறதுக்கு சும்மா வந்து தீட்சை கொடுக்க சொன்ன நீங்கள் எனக்கு இனிஷியேஷன் எடுத்துட்டேன், நான் தீட்சை எடுத்துட்டேன், ஜாலி அப்படின்னு நினைக்கிறான். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையோட ப்ராசஸ். அது நீங்கள் பல கோடி பிரிவுகளாக இந்த பூமி வந்து எப்போ ஆரம்பிச்சிச்சு? சாமகதம் எப்போ ஆரம்பிச்சு? பூமி தெரியாது, அனாதி. கரெக்டா? நம்ம எப்போ இந்த பூமிக்கு வந்தோம் தெரியாது. சூரியன் எப்போ வந்துச்சு தெரியாது. பாருங்க, எத்தனை கோடி மில்லியன் வருஷமாக நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். இதே கேரளா மாஸ்கோவுக்கு நம்ம பல பேர் வந்துட்டு தான் இருந்திருப்போம். பேயாவோ பூதமாவோ இந்த காடெல்லாம் இருக்கும்போது என்னென்னமோ வந்துட்டு தான் இருந்திருப்போம். ஆனால் இத்தனை லட்சம் கோடி மில்லியன் பிரிவில் நம்மளுக்கு இங்கேருந்து வெளியாகிறதுக்கு நம்மளுக்கு கேட் பாஸே கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. இத்தனை ரவுண்டு அடிச்சு பல கோடி பிரிவுகள் சென்று தான் இப்போ தான் ஒரு குரு வந்து நம்மளுக்கு வந்து அந்த தீட்சை கொடுக்குறாரு. தீட்சை கொடுக்குறதுனா இப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த லோகத்திலிருந்து வெளியாகிறதுக்கு உண்டான பாதை கிடைக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் பாவம் செஞ்ச பாவம் நான் எடுத்துக்கிறேன், அவர் உடனே எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்ட பிறகு என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு வந்து அந்த மனசை வந்து ஃபுல்லாக வந்து சுத்தமாக்கிறார், அந்த நிலத்தை வந்து சுத்தமாக்கிறாரு. அப்போ அந்த நிலத்தை சுத்தமாக்கிட்ட பிறகு நமக்கு என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்மளுடைய விதை, அந்த பக்தி என்ற விதையை நம்மளுக்கு விதைக்கிறார். அந்த விதையை விதைக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, இன்னிலேருந்து இந்த விதையை நான் விதைச்சிட்டேன், ஆன்மீகன்ற விதையை நான் விதைச்சிட்டேன். ஓகேவா? இதை வந்து நீ வந்து அதுக்கு தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணி ஊற்றுற ப்ராசஸ் தான் வந்து என்னது, ஜபம் பண்ணுற சாண்டிங். அப்படியே வந்து அப்போ அந்த சாண்டிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றா இந்த ஆன்மீக மரம் என்ன ஆகும், உள்ளுக்குள்ள அந்த மரம் இது வளர்ந்து வந்து பூஹ சுஹ மதஹ தபஹ ஜனஹ சத்தியம், இந்த எல்லா லோகத்தையும் கடந்து பகவானுடைய வைகுண்ட லோகத்தை கடந்து அங்கே பகவான்கிட்ட போகணும் அந்த மரம். அப்போ அங்கே போன பிறகு என்ன ஆகும், பகவான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அந்த நாமத்தில் டேஸ்ட் கிடைக்க ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 யாரும் சொல்லலாம். இந்த நாமம் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும் போது என்ன ஆகும், நம்ம வந்து இந்த பூமியில் விட்டு இந்த உடம்பு போகும்போது நம்ம டைரெக்டாக பகவான் வந்து போயிடும். இதுதான் அந்த வழி பகவான்கிட்ட போகிறது. அப்போ குரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, குரு தான் நம்மளுக்கு அந்த விதையை விதைக்கிறாரு. ஆனால் நம்ம இத்தனை தீட்சை வாங்கி எல்லாம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், குரு பேச்சை கேட்கறதில்ல. ரெண்டாவது, குருவுக்கு எதிராக செயல்படுறது. குரு ஒன்று சொல்லுவார், ஆட்சியம் சொல்லுவாங்க, நம்ம ஒன்று செய்கிறது. அப்புறம் வந்து தப்பாக நம்ம வந்து நடந்துக்கிறது. இந்த மாதிரி பல குற்றங்கள் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நம்ம எடுத்துட்டோமே ஆனால் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பாடா நான் குருவே எடுக்கல, என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு இல்லை. குரு எடுக்காதவங்க குரு எடுக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். இதுதான் வந்து பக்தி பாதையோட ப்ராசஸ். அப்போ நம்ம வந்து அப்படிப்பட்ட குருவை எடுத்த பிறகு அந்த குரு வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? குரு என்பவர் நம்மளுக்கு ஒருத்தர் மட்டும் கிடையாது, நம்மளுக்கு 2 வகையான குரு இருக்கிறாங்க. ஒன்று நம்மளுக்கு தீட்சை கொடுத்த பிறகு தீட்சா குரு. ஆனால் தீட்சை கொடுத்த குரு அவர் வந்து சில நாலேஜ் கொடுக்குறாரு. ஆனால் அதே சமயத்தில் நம்ம வந்து சீக்ஷா குருனா மற்ற குரு மகாராஜ்கிட்டேருந்து நம்ம வந்து நாலேஜ் எடுத்துக்கலாம். இந்த 2 வகையான இதுவும் நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ என்ன நடக்குது, இப்போ நம்ம குரு வந்து மறைஞ்சிட்ட பிறகு இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம். என்னதுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் கைட் பண்ணுவா, யார் வழி நடத்துவா, ஐயோ நம்ம குரு இல்லையே, இருந்தால் நம்ம இமெயில் பண்ணி நம்ம அவங்கள்ட்ட நிறைய விஷயம் கேட்டுக்கலாமே. குரு இல்லாதப்ப என்ன பண்ணுறது? அதனால தான் என்ன பண்ணணும், குரு நம்மளுக்கு தீட்சை கொடுக்க அந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ நம்ம சின்சியராக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு குரு இந்த பூமியை விட்டு மறைஞ்ச பிறகு நம்மளோட இருதயத்தில் இருந்து நம்மளுக்கு வந்து எல்லா வகையான கைடன்ஸ், அது எல்லா வகையான வழிநடத்தல் தான் அவர் செய்வார். எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுப்பார். ஓகேவா?
என்ன ஆல்சோ நம்மளுக்கு டவுட் இருந்தால் நம்மளுக்கு நிறைய குரு மகாராஜ் இருக்காங்க, நிறைய ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நம்ம வந்து டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். அதனால தான் என்னோட கிளாஸ் சம்மந்தம் சொல்லுவேன். நான் வந்து சில விஷயம் தெரிஞ்சு சொல்லுவேன், இல்லைன்னா நான் வந்து யாராச்சும் மனசில் கேட்டு சொல்லணும்னு சொல்லுவேன். ஓகேவா? அப்போ அந்த குரு வந்து நம்மளுக்கு வந்து மறையும் போது அதுதான் வந்து விரஹா, அதான் செப்பரேஷன். துக்கத்தில் வீட்டில் ஒரு ஆள் நம்ம இறந்து போயிட்டாங்க, பப்பி செத்து போச்சு, பாட்டி செத்து போயிட்டாங்க, இதில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அது துக்கம். அது விராகா, செப்பரேஷன் இல்லை, அது பிரிவு இல்லை. ஓகேவா? நம்ம வீட்டில் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, எத்தனை நாள் நம்ம அழுவோம்? அருண் எத்தனை நாள் அழுவோம்? அருண் 3 நாள் 4 நாள் ஓகேல வருவோம், நிறைய கோயிலில் வருவோம். கிருஷ்ணர் 2 நாள் வருவோம் பாருங்க. 3 நாள் 2 நாள் தான் இப்படி கடலை தொடச்சி விட்டு. ஓகேவா? நீங்கள் யாராக இருந்தாலும், உங்களுக்கு உலகத்திலே பிடிச்ச ஒரு யாராக இருந்தாலும், உங்களுக்கு கூடவே இருந்தாலும் அவங்க மறைஞ்சு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு துக்கம் வரும், எல்லாம் வரும். ஆனால் மறுநாள் பசிக்கும். கரெக்டாக இல்லையா? சாயங்காலம் பசிக்காதா? சட்டி எடுத்து சமைச்சு தான் ஆகணும். கருமாதி முடியும், அப்புறம் ஒரு தவசம் முடியும். மறுநாள் பசிக்காத அஸ்வினி மதஜி நந்தி பசிக்காத சமைக்கணும், காலம் ஓடணும், வேலைக்கு போகணும், அப்புறம் போகணும், டைம் ஓட்டு. டைம் நிற்காது. இந்த உலகம், இந்த இயற்கை பல சாவலை பார்த்துருச்சு, பல போர்களை பார்த்து, பல இறப்பை பார்த்துச்சு. எதுக்காக நிற்காது, ஓடிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து இது காலம் ஓடுற போக்கில் நம்மளோட பிரிவுகள் என்ன வழிகள் இருந்தாலும், இது காலம் ஓடுற அந்த என்ன சொல்கிறது, அந்த ரிவர் ஓடும்ல, ஆறு, அந்த ஓடுற வேகத்தில் இது எல்லாம் போயிட்டே இருக்கும். ஏன்னா இந்த காலம், இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி என்ன சொல்லுங்கள், இது நல்லதும் சொல்லலாம், இது கெட்டதும் சொல்லலாம். இது என்ன, இந்த காலம், அந்த டைம் இருக்குல்ல, இந்த டைம் ஃபேக்டர் இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணால் ஒரு என்ன சொல்கிறது, எவ்வளோ பெரிய சரித்திரமாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் மறைச்சிடும். நீங்கள் உதாரணத்துக்கு வச்சிங்கன்னா, இப்போ அந்த காலத்தில் கோயிலாம் அப்படி கட்டினாங்கன்னு, ஆனால் நீங்கள் பாருங்கள் எத்தனையோ 1000 வருஷம் கடந்து வந்துட்டோம். ஆனால் அதுக்கு இருந்த ஒத்து கூட நம்மளுக்கு இப்போ இல்லை. ஆனால் அந்த காலம் ஃபுல்லாக மறைச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு இருக்கிறது சில கல்வெட்டுகள் தான் இருக்கும், இதை வச்சு தான் இப்போ எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் அந்த டைம் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? அதே போல் நம்மளுக்கு அந்த டைம் ஓட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய துக்கங்கள்லாம் காண போயிடும். இருக்கிற பிரச்சனை, இருக்கக்கூடிய மண்டை வலி, இருக்கக்கூடிய பல ப்ராப்ளம்லாம் எல்லாம் காண போயிடும். ஆனால் குருவோட மறைவு வந்து பார்த்தீங்கன்னா அது துக்கத்தில் சேராது, அது வந்து விராகால சேரும். விராகன் என்ன அர்த்தம்னா, எப்போதுமே குருவை நம்ம நினச்சிட்டே இருக்கும், எப்போதுமே குரு நினச்சிருப்போம். இதான் விராகா. விராகன் என்னன்னா, எப்போதும் நம்ம குருவை வந்து நினைக்கணும், எப்பவுமே கூட இருக்கிறாரு. இந்த தவறு பண்ணுறோன்னா குரு கைட் பண்ணுறாரு. நம்ம சின்சியராக இருந்தாருன்னா குரு நம்மளை கைட் பண்ணியிருப்போம். நம்ம ஏமாத்தோம்னா குரு விட்டுருவார். ஓகேவா? அது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் இருக்கு, அதாவது குரு கிட்ட, ஆச்சாரியக்கிட்ட, ஓகே, அவுட் சைட் பெயின், ஓகே, வெளியில் நம்மளுக்கு வந்து குருவோட மறைவு வழி கொடுக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ப்ளஷர் என்பது. ஏன்னா குரு நம்ம எப்போதும் நினைக்கணும். இப்போ குரு நினைக்கிறதுன்னா எப்படி? குருவோட ஃபோட்டோ மேலே இருக்குது, ஃபோட்டோ பார்த்துட்டோம், கண்ணு மூடிடுவோம், அப்படியா? குரு நினைக்கிறதா எப்படி? குரு நினைக்கிறதா எப்படி? சும்மா ஃபோட்டோ பார்த்து கண்ணு மூடிட்டா உள்ளுக்குள்ளே அந்த படம் வந்துருச்சு பிறகு, மனசுக்குள்ளே அந்த படம்லாம் தெரியுது பிறகு, நடக்கிற படம்லாம் தெரியுது, அதான் பிறகு குரு நினைக்கிறதா? அடுத்த ரீல்ஸ் பார்த்தோம்னா அந்த படம் தான் மனசுக்குள்ளே இருக்கும். குரு நினைக்கிறதா என்னது? ஆக்சுவலி என்னது? ஓகே, குரு நினைக்கிறதுனா என்னதுன்னா, ஒன்றும் பிரார்த்தனை, அது ஓகே. குரு நினைக்கிறதா முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, அவரோட டீச்சிங்ஸ், படிப்பினை, அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ண குரு நிரந்தரமாக நம்மளுடைய சிந்தனை இருப்பார். நம்ம எப்போவுமே குருவை வந்து நம்ம வந்து மறக்கக்கூடாது. அந்த டீச்சிங்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எப்பவுமே மறக்க மாட்டோம். நம்ம முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, ஏன்னா நான் நிறைய பேச நினைக்கிறேன், ஆனால் இதுக்குள்ளே பாயிண்ட்ஸ் எடுத்து பேசணும்னு சொல்லி தான் நான் நீங்கள் முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி உள்ள பாயிண்ட்ஸ் பேசி அவன் குரு நோமினி கிருஷ்ணன். ஓகே, குரு என்பவர் வந்து என்னதுன்னா, யார் வந்து குருவாக முடியும்னா, குரு என்பவரோட குவாலிட்டி வந்து என்னதுன்னா, குரு வந்து சொந்தமான விஷயங்களை வந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டார். குரு என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் ரிப்பீட் பண்ணுவார். இப்போ நேற்று கூட நீங்கள் வந்து நேற்று யார் பக்தி விஷய கிளாஸ் வந்தா இல்லை வந்து நீங்கள் இருந்தீங்களா நேற்று? நம்ம கிளாஸ் செக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ரொம்ப நாளாக ஓடிட்டே இருக்கு. அப்போ நான் என்ன இது என்ன பண்ண பார்த்தீங்களா? அலி வந்துச்சு வெளியேட்டிங்களா? சீக்கிரம் வெளியேட்டிங்க. 3 மணி ஆச்சு, நான் படுக்கணும். கிளாஸ் 3 மணி நேரம் ஓடுது, வெளியேட்டிங்கன்னா நீங்கள்
அதாவது அப்போ சாமகந்தம் நீ சாமகந்தம் மாதிரி ஆச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 32-35 பேர் இருந்தாங்க. அப்போ நான் வந்து ஸ்லோகத்தை படித்து நான் வந்து அது வந்து வேர்ட்ஸ் பை விளக்குனேன். ஆஸ் அ குரு பரம்பல் டிசைபிள் நம்ம வரணும்னா நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்தது தானே பேசணும். இதுதான் குருவும் செய்வாங்க. சொந்த கருத்துக்கு இங்கே இடம் கிடையாது. ஓகேவா? அடுத்த இன்னொரு விஷயம் என்னது, ஓகே, ஸ்ரீமன் கோவிந்த மகாராஜ் ஒரு வாட்டி வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஒருத்தவங்கிட்ட கேட்கிறாரு, நம்மளுக்கு வந்து பகவானுக்கு பக்தி செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன அதிகாரம் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து பக்தி பண்ணுறேன், நான் வந்து ஜபம் பண்ணுறேன், நான் கிளாஸுக்கு வரேன், நான் வந்து இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் மகாராஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஆக்சுவலி எந்த வகையான குவாலிஃபிகேஷன் கிடையாது, எந்த வகையான தகுதியும் நம்மளுக்கு கிடையாது. நம்மக்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா, தகுதி இருந்துச்சுன்னா நம்ம இங்கே வந்து படப்பட்டிருக்கோம். இந்த உலகத்தை வந்து நம்மளுடைய ஒரே மூட் எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து எனக்கு எந்த வகையான குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படி நினைக்கிறவன் தான் சிஷியனாக ஆக முடியும். முதல் குவாலிட்டி இதுதான். நம்மக்கிட்ட எந்த குவாலிஃபிகேஷன் எனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படி நினைக்கிறவங்க மட்டும்தான் சிஷியராக இருக்க முடியும், டிசைபிளாக இருக்க முடியும். ஒரு குருவுக்கு எனக்கு எல்லாமே தெரியுது. எஸ், இது ஒரு இடத்துல நடந்துச்சு. நான் மகாராஜ் பேர் சொல்ல விரும்பலை. மகாராஜை விட டிசைபிள் வந்து ரொம்ப நாலேஜபிளாக இருந்தாங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமான டிசைபிள். எல்லாம் கிட்டத்தட்ட வந்து எல்லாம் வெரி பயங்கரமான பிரம்மச்சரியம் இருந்தாங்க எல்லாம். அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா, குரு வந்து அவர் வந்து லிமிட்டடாக தான் பேசுகிறாரு, லிமிட்டடாக தான் சொல்கிறார், சில விஷயம் சொல்கிறாரு. ஆனால் டிசைபிள் வந்து பார்த்தீங்கன்னா துட்டிக்கிறாங்க நிறையா. எங்களுக்கெல்லாம் நிறைய தெரியும். இந்த ஆட்டிட்யூட் வந்து என்றைக்குமே ஒரு டிசைபிளுக்கு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் குரு மீனுக்கு வந்து நம்ம எப்படி இருக்கணும்? அஸ்வினி மாதாஜி என்ன வந்து லெஃப்ட் அடிக்கிறீங்களா? சைலண்டாக ஹம்பலாக இருக்கணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மகாராஜ் வந்து ஒரு விஷயம் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. என்னதுன்னா, நம்ம டிசைபிள் சிஷியராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம குருவுக்கு, இது நான் சொல்ல மகாராஜ் சொல்கிறாங்க, குருக்கிட்ட நம்ம எப்போதுமே டோக்காக இருக்கணும். என்ன சொல்கிறது, ஒரு பப்பி நாயாக இருக்கணும். புரியுது நமக்கு? பப்பியாக இருக்கணும். நம்ம எப்போ அந்த டாக்கோடைய அந்த ஆட்டிடியூட்டை கொண்டு வருமோ, நம்ம நிறைய பேர் பேசுவோம் என்ன நாய் 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 அந்த 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 ஆட்டிடியூட்டை கோச்சிக்காத வழி வந்தது. இது பிறகு சொல்கிறேன், இது அழகாக விளக்குறேன். நம்ம எப்போ அந்த டாக்கோட பப்பியோட குவாலிட்டி கொண்டு வருமோ அப்போ தான் ஒரு டிசைபிள் இருக்க முடியும். இப்போ டாக் என்ன பண்ணும், அதோடைய பல விஷயங்கள் பண்ணும், அது கேட்கல. டாக்கோடைய ஒரு நேச்சுரலான குவாலிட்டி வந்து என்னது, அது வந்து விசுவாசமாக இருக்கும். ஒன்றுனே ஒரு டாக்கு ஒரு பப்பியை நீங்கள் வந்து திடீர்னு உங்கள் வீட்டில் வந்து பப்பி வேணா சொல்லிட்டாங்க, வினிதா மாதாஜி அவன் பப்பி வேணா சொல்லிட்டாங்க, கொண்டு போய் தூக்கி போட்டு சொல்கிறாங்க, எங்கேயாச்சும் விட்டு சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் சாப்பாடு போட்டு வளர்த்துட்டீங்க, கொண்டு போய் எங்கேயாச்சும் கொண்டு விடும்போது அது என்ன பண்ணும், எப்படி தான் மாவு பிடிச்சி வந்துடும், எங்கே போனாலும் வந்துடும். இந்த குவாலிட்டி தான் ஒரு டிசைபிளுக்கு இருக்கணும். குரு வந்து இப்போ உள்ள காலத்தில் குரு வந்து திட்டுனாரு, குருவை பேசினாருன்னா குருவை எதிர்த்துக்கிட்டு நிற்கிறாங்க சிஷியருக்கு. இது ரொம்ப நடக்குது நிறைய இடத்துல, குருவை எதிர்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. அதாவது வந்து ஒரு டிசைபிள் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, குருதேவா நான் வந்து இப்படி பண்ணுறேன், நான் இந்த மாதிரி செய்கிறேன், இது ஓகே தானே, இது செய்யலாம் தானே, இது இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது தெரியுமா, நான் எல்லாம் பண்ணிட்டேன், நீங்கள் எனக்கு ஆமான்னு எனக்கு ஒரு அப்ரூவ் கொடுங்க, ஆமான்னு சொல்லுங்கள், ஆமான்னு சொல்லிடுங்க குரு மகாராஜ், ஆமாம் அப்படி சொல்லிடுவாரு. இப்போ அப்படி தான் ஓடுது. இது உண்மையிலே நடந்ததுலாம், இது நிறைய நடக்குது. நம்ம எல்லா முடிவும் பண்ணிவிட்டு குருதேவா கிவ் எ மெர்சி, உங்கள் கருணை கொடுங்க. ரெண்டு வகையான விஷயங்களுக்கு, கிருப்பா அண்ட் வஞ்சனா. கிருப்பானா வந்து என்னதுன்னா மெர்சி, கருணை. வஞ்சனா வந்து என்னதுன்னா சீட்டிங், ஏமாத்துறது. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம கொஞ்சம் ராமாயண கதை போய்ட்டு வருமா. ராவணன் வந்து என்ன பண்ணுறாரு, கடுமையான வந்து எப்படியாச்சும் வந்து எனக்கு சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து இது பண்ணுறாரு. அப்போ என்ன நடக்குது, அவர் வந்து சிவபெருமானை யாரோ ஒரு சொல்கிறாங்க, இந்தமாரி நீ போயிட்டு அது தியானம் பண்ணி தவம் பண்ணி ராவணா நீ வந்து சிவபெருமான ஜோதிர்லிங்கம் இருக்கும், இந்த லிங்கத்தை நீ தவம் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ராவணன் சாதாரணம் இல்லை, அவர் வந்து என்ன கஷ்டப்பட்டு தவம் பண்ணுறாரு. தவம் பண்ணி என்ன பண்ணுறாரு, சிவபெருமானை வந்து அவர் உருக வைக்கிறாரு.
அப்போ சிவபெருமான் வரல. அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உடம்பை வெட்டி போடுறாரு, இது பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, யாழ்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த யாழ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்படின்னா, ராவணன் வந்து அவருடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அந்த ஸ்ட்ரிங் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பியுமே இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவரோட வயிற்றை அவர் கிழிச்சு தவம் பண்ணும்போது அவர் வயிற்றை கிழிச்சு அந்த குடலை எடுத்து அதை வந்து இறுக்க கட்டி அந்த குடலோடைய அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து பாட்டு பாடுறாரு அவர். நந்தினி மாதாஜி கொஞ்சம் நம்மளுக்கு லீடிங் அந்த நம்மளுக்கு கேண்டல் வந்துச்சுன்னா வலிக்குது. நரம்பா குடலை சம்திங் சாரி நரம்பு எடுத்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அறுத்து அவர் வந்து ஸ்ட்ரிங்லாம் கட்டி பாட்டு போடுறாரு. சூப்பரமா, ஐயோ ராவணா உனக்கு வந்து அந்த கருணை கொடுக்குறாரு. அப்போ அந்த ஜோதிர்லிங்கத்தை வந்து அவர் எடுத்துகிட்டு வராரு. அதான் அவரோட கோல். எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா சொல்ற ராவணா இதை போய் எடுத்துட்டு வான்னு அவங்க அம்மா வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ இதில் இலங்கையில் இவர் போனவர் என்ன பண்ணாரு, ஜோதிலிங்கம்லாம் எடுத்து வரும்போது பார்த்தா அப்படியே பார்த்தா ஒரு இடத்துல ஒரு அழகான ஒரு பெண் வந்து அப்படியே வந்து அழகாக ஓடிக்கிட்டு வந்துக்கிட்டு அப்படியே அழகாக இருக்கிறாங்க. இவருக்கு ஐயோ ஒரே வந்து காதல், என்னடா யாரா இதுன்னு ஜோதிலிங்கத்தை எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அவங்க கிட்ட வந்து போயிட்டு பார்க்குறாரு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, என்னது பார்த்துட்டு அவர் ரொம்ப ஆசையாகிடுச்சு. அப்போ வந்து என்ன நடக்குது, ரொம்ப கதை ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ஞாபகத்தில். சம்திங் ஒரு நடக்கும். அதனால் என்ன ஆயிரும், அந்த கீழே இருந்தது வந்து யாருன்னா என்னது மண்டோதரி தான் வந்து அங்கே இருப்பாங்க. எஸ் ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி என்ன பண்ணுவாங்க, அதாவது இவர் எந்த சிவபெருமான் என்ன பண்ணுவார், சிவபெருமான் கிட்ட தவத்து வாங்கிட்டு வரலாம் வாங்கிட்டு இவர் சிவபெருமானுடைய மனைவி இருக்காங்க பார்வதி தேவி மேலே ஆசைப்பட்டுவார். அப்போ பார்வதி தேவி தாயார் வந்து என்ன பண்ணிடுவார், அவர் அந்த பார்வதி தாயார் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி போவார். பார்வதி தாயாரை ராவணன் கூட்டிகிட்டு போகும்போது பார்வதி தாயார் ஒன்றே நிமிடம் வைப்பாங்க, என்னை தவிர்த்து நீ வேற ஒரு பெண்ணு மேலே பார்த்தீங்கன்னா நான் உடனே போயிடுவேன்னு. அப்போ தான் கீழே வந்து அங்கே மண்டோதரி பார்ப்பாரு. மண்டோதரி பார்த்தோன்னே இவரை அவங்க விட்டுட்டு மண்டோதரி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவங்க அம்மா காத்திருப்பாங்க, இவன் சிவலிங்கத்தை எடுத்து வருவான்னு பார்த்தா மண்டோதரி கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வருவார் அவர். அப்புறம் உன்னைய வந்து யாரும் திருத்த முடியாதுன்னு. அப்போ இது எதுக்கு சொன்ன வந்தேன், எதுக்கு என்ன சாமி சொன்னேன், கிருப்பா வஞ்சனா. இதுதான் வந்து சீட்டிங் வஞ்சனா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயத்த நம்ம வந்து தேடி போகும்போது நம்ம அதில் உண்மையாக இல்லைன்னா, நேர்மையாக இல்லைன்னா, நம்ம மனசுக்குள்ளே வேற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அந்த ஆசையை தான் பகவான் நிறைவேற்றுவார். இப்போ பக்தி பாதைக்கு வந்துட்டோம், நம்மளுக்கு கிருப்பா வேணுமா வஞ்சனா வேணுமா? கிருப்பா வேணும் கருணை வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், பகவான்கிட்ட பகவானே உன்னோடைய திருவடி பாதம் ஒன்றே போதும் சொல்லி நம்ம அவருடைய திருவடி பாதம் மட்டும் நம்பி இருக்கணும். குரு பாதம் பார்த்தோம், குருவோடைய இதில் இருக்கணும். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே பல ஆசைகள் இருக்கிறோம் வச்சுக்கலாம். அன்றைக்கு கூட எங்கே கேட்டிருந்தேன், நம்மளுக்கு முக்தி வேணுமா கேட்டிருந்தேன். எங்கே கேட்டிருந்தேன், ஆன்லைன்லேயே வந்து. அப்போ யாரோ சொன்னாங்க முக்தி வேணும்னு. முக்தி வேணும் பகவான் என்ன பண்ணுவார், நான் முக்தி கேட்கணுமா, நான் முக்தி வந்து பக்தி பாதையில் முக்தி கேட்கணுமா மதிஜி, பக்தி பாதையில் முக்தி வேணுமா, போச்சு போ. பக்தி பாதையில் முக்தி தேவையில்லை. முக்தி முகுந்த அஞ்சலி. முகுந்தாஞ்சலினா முகுந்தன் எங்கே இருக்கிறார், பகவான் எங்கே இருக்கோ ஆல்ரெடி முக்தி தேவி வந்து முன்னுக்கு ஆட்டோமேட்டிக் முன்னுக்கு வந்து இருந்துருவாங்க. நான் தனியாக முக்தி கேட்க தேவையில்லை. எந்த ஆச்சாரியாச்சும் முக்தி கேட்க சொல்லி, ஏன்னா எங்கேயுமே யாரும் சொன்னதில்லை. முக்தி வந்து தேவையில்லை நம்மளுக்கு. முக்தி கேட்குறீங்கன்னா பகவான் பண்ணுவாங்க, முக்தி மட்டும் கொடுப்பாரு. எங்கே போவீங்க, திருப்பி அங்கே நம்ம வந்து அங்கே எங்கே கேட்கணும் அங்கே தான் கிடைக்கும். ஆனால் நம்ம பகவான்கிட்ட கருணை கேட்டோம்னா அவர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு என்ன தேவையோ அது ஃபுல்லாக கொடுப்பாரு. அதனால என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்தி பாதையில் நம்ம கிருப்பா வஞ்சம் ரெண்டு இருக்குது. நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அந்த ஆசைக்கு தகுந்த எல்லாம் கொடுத்துருவாரு. ஆனால் கருணைக்கு கொடுக்க மாட்டார். கருணை வாங்குறது ரொம்ப கஷ்டம். கருணை தான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பாதம் கிட்ட நம்ம வந்து எப்பவுமே சின்சியராக இருக்கணும். எப்பவுமே குருவோடைய டீச்சிங்ஸை மீறி, குருவோட படிப்பை மீறி, குருவோடைய கட்டளையை மீறி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது. குருனா ஒரு நம்ம குரு மட்டும் இல்லை, குரு நம்ம குரு ஆச்சாரியர்கள், வைஷ்ணவர்கள், புரோபாத ஆச்சாரிய இவங்க சொன்ன வழியிலேருந்து நம்ம வந்து ஒரு இன்ச்சு கூட மாறக்கூடாது. அதனால தான் புரோபாதர் வந்து பகவத்கீதைக்கு பேர் என்ன வச்சாரு, பகவத்கீதா புரோபாதம் வச்சாரு. அவர் பேர் வச்சாரா எஸ்இடிஸ், ஏன் உண்மை வச்சாரு, ஏன்னா அவர் தெரியும் இன்னும் காலப்போக்கத்தில் அவன் பேரும் மாற்றிடுவான். அதனால தான் எஸ்இடிஸ் வச்சாரு. ஏன்னா பகவத்கீதை 1008 பகவத்கீதை இருக்கு. ஆனால் உலகத்தை மாற்றின ஒரே பகவத்கீதை சில புரோபாதர் பகவத்கீதை தான் எல்லாத்தையும் மாற்றிருச்சு. வேறு எந்த பகவத்கீதையும் பக்தரை மாற்றலை. காரணம் என்ன, புரோபாதத்தை எஸ்இடிஸ் உள்ளது உள்ளபடி.
இப்போ ஈவன் நீங்கள் இந்த 12வது சாப்டர் 67 ஸ்லோகத்தில் சர்வதர்ம பரித்தேச்ச மாமேக சரணம் பிரஜா அகந்தோ சர்வாவே மோட்ச மாசுச்சா, இதே ஸ்லோகம் எல்லா ஆயிரம் பகவத்கீதையிலும் இருக்கும். ஆனால் பொருளுரை படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வேற வேற இருக்கும். நினச்சி பாருங்க, விஸ்வரூபத்தை பகவான் காட்டுறாரு. ஆனால் சில பகவத்கீதை என்ன பண்ணுவாங்க, அது வந்து பகவானோட ஒரு அம்சமாக தான் சொல்லுவாங்க. இங்கே பகவத்கீதையில் வந்து முக்கிய விஷயம் என்னன்னா, கடவுள் யாருன்னு அங்கே தெளிவாக சொல்லப்பட்டுருச்சு. நீங்கள் பகவத்கீதை உண்மையில் குழுபாத பகவத்கீதை எடுத்தீங்கன்னா முன்னுக்கு வந்து சிவபெருமான் 7 மகாத்மியம் கொடுத்துருப்பாரு இதை படிக்க சொல்லி. சங்கராச்சாரியார் இருந்து அது அழகாக புருபாத விளக்கியிருப்பாரு. அவர் புருபாத தேவரன் காசி. அப்போ வந்து என்ன ஆகுது, அப்போ சிவபெருமான் வந்து யாரு, பகவான் யார், இது அழகாக அவன் தெளிவாக சொல்லியிருப்பாரு. அதனால தான் இந்த பகவத்கீதை உண்மையாக இருக்கிறனால தான் எல்லாரையும் மாற்றுது. தட்ஸ் வாய் நம்ம என்னன்னா, நம்ம வந்து குருவோடைய என்ன சொல்கிறது கட்டளைகளை நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, நம்மளுக்கு வந்து குரு வந்து நம்மளுக்கு வந்து கருணை கொடுக்குறாருல, அந்த கருணை மூலமாக நம்மளுக்கு அந்த கருணை யார் வாங்குறாங்களோ அவங்க தான் பாக்கியவான் ஜீவாத்மா. ஏன் பாக்கியவான் ஜீவாத்மானா, அந்த கருணை என்ன கொடுக்குதுன்னா, நம்மளுக்கு பகவானோடைய அந்த கருணை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து உண்மையான சொத்து கிடைக்குது. கருணை யார் வாங்கலையோ அவங்களுக்கு உண்மையான சொத்து கிடைக்காது. அது உண்மையான சொத்து வந்து என்னதுன்னா பகவானுடைய அன்பு, கிருஷ்ண பிரேம பக்தி அன்பு. இது வந்து எந்த ஒரு நபருக்கும் எல்லாரும் கிடைக்காது. இது வந்து யார் குருவோட கருணையை, குருவோடைய என்னது சேவையில் இருக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் கிருஷ்ண பிரேமை முக்கியம். கிருஷ்ண பிரேமை, கிருஷ்ணோட அன்பு, பகவான் அன்பு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கிடச்சிடும். அதனால தான் வந்து அந்த கிருஷ்ண பிரேமை, கிருஷ்ணோட அன்பை எப்படி கொடுக்குறாரு, பகவான நாமத்தை கொண்டு வராரு. கோலோக்கிற பிரேமத்தனா ஹரிநாம சங்கீத்தனா, பகவான் நாமம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. அந்த நாமத்தை கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பிரச்சனைகள் தீர்ந்து நம்மளுக்கு பகவானோட பிரேமை கிடைக்கும். நம்மளுக்கு இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் என்னது, வீட்டில் பைப்பில் தண்ணி வரல, அங்கேருந்து ஆரம்பித்து சொந்தக்கார பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சு நம்மளுக்கு மெயின் காரணம் என்னது, நம்மளுக்கு பல பிரச்சனை. இந்த எல்லா பிரச்சனையும் ரூட் காஸ் என்னது, அந்த காரணம் மூல காரணம் என்னது, அது இல்லை நோ, இது மூல காரணம். ஏன் இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு மூல காரணம் என்னது, மனமா? நோ, நம்ம வந்து சொல்லுங்க ப்ரோ, ராதாகிருஷ்ணன் சொல்லுங்க. ஆசை தான் ப்ரோ, ஆனால் வந்து அது ஆன்சர் இல்லை. நானே ஆகாரம். ஓகே, முதல்ல அண்ணா முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. மூல காரணம் ஜெய ஜெய ராதா கோபால். நம்ம வந்து சில கிலோ கடத்த மாதிரி என்னதுன்னா, நம்ம என்ன ஆகிட்டோம்னா, நம்ம பகவானை வந்து கடவுளை வந்து யாருன்னு மறந்துட்டோம். அதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை, அதான் மூல காரணமே. கடவுளை நம்ம யாருன்னு மறந்துட்டோம். அப்போ அந்த பகவானோட யாருன்னு வந்து சொல்லி கொடுத்ததுக்காக தான் எல்லாரும் வராங்க. அப்போ இதை நம்ம புரிஞ்சிக்காம நம்ம இந்த பூமியில் வந்து பல விஷயங்கள் நம்ம செய்யும் போது என்ன ஆயிடுதுன்னா, நம்மளுக்கு பல பிரச்சனை வருது. நினச்சி பாருங்க, நீங்கள் கிருஷ்ணன் வழிபட்டா ஐயோ முருகர் கொச்சுக்குவார், விநாயகர் கொச்சுக்குவார், அம்பா கொச்சுக்குவாங்க, எல்லாரும் கொச்சுக்குவாங்க கிடையாது. சிவபெருமான் சொல்லியிருக்கிறாரு, முருகப்பெருமான் சொல்லிக்கிறாரு, சேனாதிபதியான அகம் கார்த்திகேயா. பகவத்கீதை தெளிவாக இருக்கு, சேனாதிபதிகளில் நான் கந்தன், அது பிரகிருதி கிரியமான குணக்கர்மானை சொல்லி இன்னொரு ஸ்லோகம் இருக்கும், அது தெய்வசை குணமை மம மாய துரத்தையா. மாயா தேவி நான், மாயா சக்தி என்னோட சக்தி தான். மாயா யாரு, பிரகிருதி, அம்பாள், காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி, அவங்க தான் பிரகிருதி, அவன் இயற்கை மாயாதேவி. என்னோட விநாயகபெருமான் பகவத்கீதை எழுதுறாரு, சிவபெருமான சங்கராச்சாரியர் வந்து பகவத்கீதை படிக்க சொல்றாரு. மொத்த சிவபெருமான ஃபேமிலியும் வந்து இதுக்கு வேலை செய்யுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், டேக் குத்தியோம். இது ஹரிநாம ஹரே கிருஷ்ணா படிக்கக்கூடிய புக்கு, இந்த மந்திரம் ஹரே கிருஷ்ணா ஹரிநாம தான் சொல்லக்கூடிய மந்திரம் கிடையாது. இது எல்லாரும் சொல்லக்கூடியது, இது எல்லாரும் செய்ய வேண்டியது. இது சைவமாக மாறல, அது பிறகு அது சொல்லி பிறகு பார்த்துக்கலாம். ஓகே, முதல்ல நாமத்தை ஜவமாலையை பிடிச்சி ஜவம் பண்ணணும், அப்புறம் எசோசியேஷன் பண்ணணும், பிறகு அது பக்குவமாகும் மனசு. இதுதான் வந்து குரு நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ யார் வந்து குருவோட திருவடிப்பாத கடைசியாக வந்து சொல்லிடுறேன், நிறைய இருக்குது, பட் நான் முடிச்சிடுறேன். ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, யார் வந்து சரி
ஏன் வந்து குரு வந்து முக்கியம்னா, குரு தான் வந்து நம்மளைய ப்ரொடெக்ட் பண்ணுவார். பகவான் நம்மளைய ப்ரொடெக்ட் பண்ணுவாரா, குரு ப்ரொடெக்ட் பண்ணுவார் நம்மளைய? ஏன் பகவான் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாரா? ஆக்சுவலி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பந்த ஜீவாத்மாவை வந்து அவர் வந்து டைரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டார். நம்மள பந்த ஜீவன் டைரெக்டாக பகவான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டார். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு அன்னன்னைக்கு வந்து வீட்டில் காய்கறிலாம் வருது வந்து கடையில் வாங்குறீங்களா, இல்லை நேராக போய் கேமரா ஹெல்ல நீங்களே பறிச்சுட்டு வரீங்களா? செக்கு கேமரா நம்மளுக்கு பிடிச்சி வருமா? கடையில் அந்த கேமராலேருந்து வந்து பிறகு வந்து இருபது சொல்லிங்க ரெடி பண்ணுறதுக்கு சொல்லிட்டீங்களா? அப்போ கேமரா ஹைலேருந்து எல்லாம் வந்து நீங்களே வைக்கிறீங்களா? அது கடையில் வந்த பிறகு கடையிலேருந்து நம்ம வாங்குகிறோம். அப்படி இத்தனை பேர் ப்ராசஸ் இருக்குது. அதே போல் நம்ம வந்து டைரெக்டாக வந்து நம்ம வந்து பகவான்கிட்ட போக முடியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முதல் விஷயம் வந்து என்ன, குரு பாத பத்மா, குருவோடைய நம்மளுக்கு வந்து திருவடி பார்த்து ஸ்ட்ராங். மதஜி எங்கே உட்காருங்க? அங்கே உட்காரா? சரி உட்காருவோம். அப்போ குருவோடைய திருவடி பார்த்து எப்போ நம்ம ஸ்ட்ராங்காக பிடிக்கிறோமோ தென் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் ரொம்ப சேஃபாக, ரொம்ப வந்து பக்தியில் ரொம்ப கவனமாக போக முடியும். குருவோட திருவடி பார்த்து பிடிக்கல, நம்ம குரு எடுத்தாலும் சரி எடுக்கலாம் சரி, குரு எடுக்காதவங்க சில புறப்பாதம், குரு எடுத்தாலும் குருவோட திருவடி பார்த்து, குருவோட திருவடி பார்த்து யார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக பகவான் லோகத்துக்கு போக முடியும். ஏன்னா குரு அது ஸ்ட்ராங்காக பிடிக்கிறது என்ன அர்த்தம்னா, சும்மா போயிட்டு குருவோட ஃபோட்டோ எடுத்து கட்டி பிடிச்சிக்கிறது இல்லை. ஸ்ட்ராங்காக பிடிக்கிறது என்ன அர்த்தம்னா, குரு தான் என்னை மெயின்டைன் பண்ணுறாரு, குரு தான் என்னோட கைடன்ஸ், குரு தான் என்னை வழி நடத்துகிறாரு, குரு தான் வந்து என்னை வந்து பராமரிக்கிறாரு, எல்லாமே கிடைக்கிறது எல்லாமே குரு தான் அப்படின்னு சொல்லி எல்லாமே சர்வம் குரு அப்படின்னு நம்ம எப்போ அந்த மனநிலைக்கு வருமோ தேன் நம்ம வந்து கண்டிப்பாக பகவானோடைய குருவோடைய கருணை கிடைக்கிறதுக்கு நம்ம தயாராகிறோம். அப்போ தான். இல்லைன்னா குருவோட கருணை வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும், ஆனால் நம்மளால் தக்க வச்சுக்க முடியாது. குரு வந்து கருணை கொடுப்பார், எல்லாரும் கருணை கொடுக்குறாரு. ஆனால் ஏன் வந்து ஒரு இடத்துலையும் வந்து பஞ்சாயத்து அவ்வளோ பிரச்சனை ஏன் நடக்குது? கருணை கிடைக்குது, அப்போ ஏன் பிரச்சனை? கருணை கிடைக்குது ஆனால் அப்பயும் ஒன்றும் சந்தேகம் கட்டளை வழி வந்தது. கருணை கிடைக்குது அப்பயும் உள்ளுக்குள்ள பல சண்டை. கருணை வந்து எப்படின்னா, உதாரணத்துக்கு நான் வந்து அருண் பிரபு உங்களுக்கு நான் வந்து ஒரு பால் கொடுக்க போகிறேன், பால் ஊற்ற போகிறேன். நீங்கள் உங்களை பாத்திரத்தை எடுத்து ஒரு சொல்கிறேன். அந்த பாத்திரம் வந்து ஓட்டை இல்லாமல் இருக்கிற பாத்திரம், ஓட்டை உள்ள ஒரு பாத்திரம். எதில் பால் நிற்கும் பிரபு? ஓட்டை இல்லாத பாத்திரத்தில் தான். அப்போ பகவான் குரு வந்து கருணை கொடுக்குறாருன்னா நம்மளோட பாத்திரம் ஓட்டை இல்லாமல் இருக்கணும். அதாவது நம்ம வந்து வாங்கக்கூடிய நம்ம வந்து எந்த ஹோல் இருக்கும், எந்த ஒரு ஓட்டையும் இருக்கக்கூடாது. அதாவது என்ன அர்த்தம்னா, குரு மேலே இவர் காப்பாற்றுவாரா, குரு நம்மளை இது பண்ணுவாரா, அந்த மாரி சந்தேகம் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுடைய கருணை வாங்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் ஓட்டை இருக்கிறதுக்கு மேலே அர்த்தம். அப்போ நம்மளுக்கு குரு மேலே நம்பிக்கை இல்லைன்னா அவருக்கு மூட்டை கருணை கொடுத்து என்ன ஆக போகுது? அதான் அந்த பால் நிற்காது, அதுதான் கீழே போயிருமே. அப்போ என்ன ஆகுது? நம்ம சொந்த மைண்டை யூஸ் பண்ணுவோம். எப்போ நம்ம சொந்த மைண்டு, சொந்த மூளை, சொந்த அறிவு யூஸ் பண்ணுறோமோ, குருவோட கட்டளை யூஸ் பண்ணலையோ அந்த கருணை நிற்காது. கருணை லாஸ் பண்ணிகிட்டே இருப்போம், கருணை போயிட்டே இருக்கும். குருவோட கருணை வந்து நிற்கணும்னா நம்மளோட மூளையை வந்து அப்படியே ஜிப்பு போட்டு திறந்து நம்ம மூளையை தூக்கி வெளியாக்கி ஓட்டத்தில் வச்சுட்டு குருவோடைய சொல்கிற பேச்சை கேட்கணும். டிசைபிள்னு என்ன அர்த்தம்னா டிசிப்ளின். டிசைபிள் மீன்ஸ் டிசிப்ளின். குரு மாஸ் எப்போ சொல்லுவார், டிசைபிள்னா ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கமாக இருக்கணும் தான் டிசைபிள். நம்ம சொந்தமாக இஷ்டத்துக்கு நம்ம பண்ணுறது நம்ம சிஷியர் ஆகவே முடியாது. நாரத முனியை பாருங்க, குபேரோட 2 பசங்க பணக்கார வீட்டு பசங்க. பணக்கார வீட்டு பசங்களாம் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு என்றைக்குமே வந்து ஒரு தலக்கணம் இருக்கும். 2 பேரும் குளத்தில் குளிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு சட்ட துணி ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக குடி போதை, ஃபுல்லாக குபேர பசங்க என்ன பண்ணுறாங்க, பெண்களோட டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. நாரத முனிவர் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து மற்ற யார் அச்சினி இல்லைனது யார் கதை பேசுகிறாங்க? அச்சினி இல்லைனது பேபியா? தீபுரனா? இல்லை தீபுரன். ஓகே, அச்சினி இல்லை நீங்கள் வேலைங்க. ஓகே. அப்போ வந்து என்னன்னா, அப்போ நாரத முனி வந்து இப்போ வராரு. அவர் 2 பேரும் ஃபுல்லாக குடி, ஃபுல்லாக வந்து பெண்கள் கூட அப்படியே டான்ஸ் ஆடிருக்காங்க. நாரத முனி வந்து பார்த்த உடனே எல்லா பிள்ளைகளும் எல்லாம் எஸ்கேப்பு. இவங்க வந்து உடம்புல துணி இல்லாமல் நிற்கிறாங்க. என்ன பண்ண நாரத முனி என்ன பண்ணாரு, 2 பேர் துணி நம்பிக்கிங்களா, யார் வந்து ஆடையில் புடவா போட்டு ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப கிளாமர் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்க அடுத்த பேர் என்ன வருவாங்க வழி வந்தது. அது நான் சொல்லலை. என்ன வினிதா பற்றி அமைதியாக இருக்கீங்க? நான் சொல்ல, பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? யார் நிறைய தூங்குறாங்களோ அவங்க என்ன வருவாங்க அடுத்த பிரிவில்? கரடி. புரியுதா?
யார் வந்து வேற என்னமோ நிறைய இருக்கும். அதே போல் அப்போ யார் வந்து அப்போ வந்து என்னாச்சு, உடம்பு துணி இல்லையா, என்னாச்சு, 2 பேரும் மரமாக போக சாபம் கொடுத்தாரு. அப்போ என்னாச்சு, அது நாரத முனி வந்து அவங்க சாபம் கொடுத்துட்டாரு. பிறகு பல யுகங்கள் சென்று கிருஷ்ணர் லீலை வரும்போது கிருஷ்ணர் அந்த பேபி கிருஷ்ணராக இருந்து அந்த உரலை ஊட்டிட்டு வருவார்ல, அந்த உரலை ஊட்டிட்டு வரும்போது அந்த 2 மரத்தில் மாட்டிக்கும். அந்த 2 மரத்தில் மாட்டி அந்த 2 மரத்தை உடைக்கும் போது அங்கேருந்து இந்த 2 பேர் அப்போ தான் பல வருஷம் சென்று தான் அவங்க 2 பேருக்கு முக்தி கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல கௌரவ என்ன சொல்லுவார்னா, ஒரு குரு நாதருடைய கொடுத்த சாபம் பிற்காலத்தில் அவருக்கு என்ன வந்துச்சு, கிருஷ்ணரோட பகவான் தரிசனம் கிடைச்சிச்சு. அதே போல் குரு நம்மளுக்கு திட்டுறாரு, நம்மளுக்கு வழி நடத்துறாரு, இல்லைன்னா எது பண்ணுறாரு, நம்ம கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா, நம்ம சுதந்திரத்துக்கு வந்து இடம் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு பகவானோட கருணை கிடைக்குதுன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம், நான் சுதந்திரமாக இருக்கணும், என் சுதந்திரத்துக்கு எல்லாத்துக்கும் குரு வந்து அப்ரூவ் பண்ணிடணும். அப்படிதான் இப்போ டிசைபிள் வந்து மைண்ட் ஓடி இருக்கு. நம்ம நான் கேட்குறது எல்லாம் குரு, ஆமாம் அதான் அந்த பொம்மை இருக்கும்ல, ஒரு பொம்மை அப்படி தலையாடியே இருக்கும், அது மனுஷன் ஒரு பொம்மை இருக்கும், சீன பொம்மை இருக்கும். பல சாதி பேர் பார்த்தீங்களா, அந்த சீன பொம்மை பார்த்தீங்களா, கை இப்படி இருக்கும், சீன பூனை பொம்மை. அந்த மாதிரி குரு எல்லாத்துக்கும் ஆமாம் ஓகே என்ன வேணால் பண்ணு, அது நம்ம குரு எடுக்காமல் இருக்கலாமே. தட்ஸ் வாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இண்டிபெண்டன்ட், நம்ம சுதந்திரத்தை கண்ட்ரோல் பண்ணி இதை செய்யாத அப்படி சொல்கிறது தான் குரு. அதனால தான் அப்படிப்பட்ட குருவை நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம வந்து வெரி வெரி சீரியஸாக நம்ம இருக்கணும். ஓகேவா? அப்படிப்பட்ட சீரியஸாக நம்ம இருந்துமே ஆனால் நம்மளுக்கு இருதயத்தில் குரு தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறாரு, குரு தான் என்னை வழிநடத்த நினச்சிப்பே ஆனால் எப்போதுமே குரு நம்ம கூட இருப்பார். அப்படிப்பட்ட குரு நம்மளுக்கு வந்து சில புரோபாதம் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறாரு. புரோபாத டீச்சிங்ஸை, புரோபாதருடைய கருணையை நம்ம எப்போதும் எடுத்துக்கணும், நம்ம எப்போதும் ஃபாலோ பண்ணணும். என்னோட அவர் வழியில் வரக்கூடிய நல்ல ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்க. கிருஷ்ணா வந்து கௌடி வைஷ்ணவத்தில் நிறையா வகையான ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்க, குருமார்கள் இருக்கிறாங்க. ஈவன் இஸ்கான்லையும் சரி, வேறு இயக்கத்தில் இருக்கும் சரி, நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க. ஓகேவா? அதனால் நம்ம ஒரு குருவோடைய கருணையை எடுத்துக்கிட்டு இந்த வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து வழி நடத்திட்டோம். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्रीला गुरुदेव की, जय श्रीला गुरुपाद पद्मा की, जय श्रीला प्रभुपाद महाराज की, गौर प्रेमानंदे हरि हरि बोल. ஏதோ ஒரு கேள்வி யாராச்சும்